ரீசெண்டாக முதல்வர் விஜய் கரூர் போயிட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது பலரால விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஏன்னா இறந்த 40 பேருக்கும் வேலையை கொடுத்துட்டா மட்டும் போன உயிர் திரும்பி வந்துட போகுதா, நீங்கள் செய்யறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு அது உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை நிறைய திரைத்துறையை சேர்ந்தவங்களே இந்த விஷயத்துக்காக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் 40 உயிர் பறி போயிடுச்சு. அநியாயமாக நடந்த அந்த விஷயத்துக்கு நீங்கள் இன்னைக்கு செய்கிற வேலை அப்படிங்கிறது ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ், சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்பிரபலங்கள் இதை குறித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இளம் தலைமுறையை சேர்ந்த நிறைய நடிகர்கள் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷால் பேசின நிறைய விஷயத்துக்கு அப்போவே ஜெயில இருந்து, சாந்தனூர்ல இருந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அவங்களுடைய விஷயம் விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே அவருக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் முதல்ல கார்த்தி சொன்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் விவரமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2026 எலெக்ஷன் நடைபெறத்துக்கு முன்னாடியே கரூர் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரே நாளில் 40 உயிர்கள் பரிதாபமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய குழந்தைகளும் அடக்கம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நான் கண்டிப்பாக அந்த 40 குடும்பங்களுக்கும் நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அதே போல் அவர் வேலையை அவருடைய கட்சி ஜெயிச்சதோ 50 நாளில் அந்த முடிவை நிறைவேற்றியும் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த விஷயம் பலரால விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. ஒரு பக்கம் இந்த விஷயம் அப்படிங்கிறது அவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க பண்ணின தப்பை சரி பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இடம் கொடுக்காததுக்கு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நியாயமான வாதத்தை வச்சாலும் கூட ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு நீங்கள் 40 பேருக்கு கொடுக்குற அந்த வேலை அப்படிங்கிறது போன உயிருக்கு ஈடாகுமா அப்படிங்கிற விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நிறைய இளம் தலைமுறையினர் பேசிக்கிட்டு வந்தாலுமே நடிகர் கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே இருந்த ஆட்சியாளர்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் முன் வச்சது கிடையாது. ஆனால் நம்மள ஒருத்தர் இன்னைக்கு ஆட்சி பண்ண ஆரம்பித்த உடனே நீங்கள் இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இதை அப்படி செஞ்சுருக்கணும், நீங்கள் இதை ஏன் இப்போ செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது சரியாக இல்லை. ஏன்னா முன்னர் பண்ணின தப்புக்களை அவங்க சரி பண்ணுறதுக்கே குறைஞ்சது அவங்களுக்கு 6 மாத காலமாவது எடுத்துக்கும். அந்த காலத்தை நாம் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லை, அது மட்டும்தான் ஒரு ஆட்சியாளரை ஆட்சி பண்ணும்போது தவறை சுட்டி காட்டுற விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் எந்த விதமான குறையோ இல்லை அத்துமீறலோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே சூர்யா சாரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல முதல்வர் செய்கிறது முற்றிலும் சரியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அஜித் சாரும் விஜய் சாரோட எல்லா விஷயத்துக்கும் ஆமோதிச்சு தான் பேசியிருந்தாரு. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில் எல்லாரும் இளம் தலைமுறையினர்கள் இந்த ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குது. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நடிகர் கார்த்தி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் பல்வேறு விமர்சனத்துக்குள் ஆச்சு. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும் போதும் சரி, இந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு ஈடா அவர் ஒரு உதவி செய்யறாரு அப்படிங்கும் போதும் அந்த மக்களை தாண்டி கருத்து தெரிவிக்கிறவங்க திரையுலகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார், சிவகுமார் சார், அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தவறை சுட்டி காட்டினவங்களே தான் இன்னைக்கு அந்த தவறு சரி செய்யப்படும் போதும் இன்னைக்கு இது தப்பு, இது எப்படி ஈடாகும் அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய கருத்துக்களை விமர்சனங்களாக பதிவு பண்ணுறாங்க.